மலேசியாவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பதக்கங்கள் வென்ற சேலம் வீரர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றனர். குஷானோகோ கராத்தே அசோசியேஷன் சார்பில் கடந்த மாதம் 26ஆம் தேதி மலேசியாவில் 11 நாடுகள் பங்கேற்ற கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் 10 வயது முதல் 18 வயதிற்குட்பட்டோருக்கான கட்டா மற்றும் டீம் கட்டா ஆகிய பிரிவுகளில் இந்திய அணி சார்பில் சேலத்தில் உள்ள 4 பள்ளிகளை சேர்ந்த 24 வீராங்கனைகள் மற்றும் 3 வீரர்கள் என மொத்தமாக 27 பேர் பங்கேற்றனர். போட்டியில் பங்கேற்ற அவர்கள் 29 தங்கப்பதக்கம், 9 வெள்ளிப் பதக்கம், 13 வெண்கல பதக்கங்களை வென்று அசத்தினர். இந்த நிலையில் பதக்கம் வென்ற வீரர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையிலிருந்து இயக்கப்படும் நகர பேருந்துகளில் பெரும்பான்மையான பேருந்துகள் காலாவதியானவை என தெரிய வந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 68 அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 12 அரசு பேருந்துகள் காலாவதியானதாக ஆர்சி புக் மூலம் தெரிய வந்துள்ளது. காலாவதியான போதிலும் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி போக்குவரத்து துறை பாழாய் படுத்தி வருவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சாமானிய மக்களுக்கு தான் அரசு சட்டம் நடவடிக்கை எடுக்குமா, அரசாங்கத்திற்கு சட்டம் பொருந்தாதா என்று கேள்வி எழுப்பும் மக்கள் காலாவதி பேருந்துகளை இயக்கும் போக்குவரத்து பணிமனை கிளை மேலாளர், மண்டல மேலாளர்களை பணிநீக்கம் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநங்கைகளுக்கான நலவாரியம் அமைத்து சலுகைகள் அளிப்பதை விட முழுமையான கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீடு அளிப்பதுதான் தங்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் என தோழி அமைப்பு தெரிவித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்ட நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் அவர்களுக்கான அடையாள அட்டை, ஆதார் அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் சிறப்பு முகாமினை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு அதிருப்தி தெரிவித்துள்ள தோழி அமைப்பு திருநங்கைகளுக்கான உரிமையை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக வேலைவாய்ப்பு, கல்வியில் தனி இடஒதுக்கீடு, திருநங்கைகளுக்கு தொழிலுக்கு ஏற்ப கடன் வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் என தோழி அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ஏகாம்பரநாதர் திருக்கோவிலை புனரமைக்க நிதி ஒதுக்கியும் விடியா திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கிடப்பில் போட்டுள்ளது. 17 ஆண்டுக்கு பிறகு கும்பாபிஷேக திருப்பணி செய்ய கடந்த ஆண்டு 18 கோடி நிதியை விடியா அரசு ஒதுக்கிய நிலையில் கோயில் புனரமைப்பு பணிகளில் விடியா அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் கோயில் பணிகள் கிடப்பிலேயே போட்டுள்ள நிலையில் விரைந்து புனரமைப்பு பணிகளை முடிக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.